ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற பட்டர் பிஸ்கெட் அதே மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், என்னென்ன பொருள்னு மெஷர் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க 100 கிராம் அன்சால்டட் பட்டரை போட்டு நல்லா விஸ்கு வச்சு பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 50 கிராம் சுகர் பவுடரை போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக ஆகணும், அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவு 150 கிராம், அரை ஸ்பூன் உப்பு, 20 கிராம் கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கைகளால் இந்தளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் அரை முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கேன், பாதி முட்டை போதும். அதையும் ஊற்றி அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஆயில் கவரை வெட்டி அது கவுண்டர் டாப்பில் போட்டு இந்த மாவை வச்சு நல்லா பரத்திக்கோங்க. கொஞ்சம் கனமாகவே பரத்திக்கோங்க. பரத்தி ஒரு கிளாஸ் வச்சு நம்ம வட்டமாக இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சு நடுவில் இடையில இருக்கிற மாதிரியே டிசைன் வர்றதுக்காக டிசைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா மாவையும் சுற்றி இருக்க மாவை எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு இதில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த தட்டை தூக்கி வச்சு மேலே மூடி போட்டு வெயிட் வச்சு மூடி வச்சுருங்க. மூடியில் ஒரு காட்டன் துணி சுற்றி மூடி வச்சிங்கன்னா வேர்த்து வடியாது. 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. என்ன டிசைன் வேணாலும் நம்ம செய்யலாம், நம்ம இஷ்டம் தான். சூப்பராக வரும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்ககிட்ட ஓவன் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.